தோழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு செய்தி ஒன்று பார்க்குறேன். அந்த செய்தியை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரியான விஷயம் நடக்குதா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, ரொம்ப அதிர்ச்சியும் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் நம்ம எதிர்கொண்டு தானே ஆகணும். அதாவது பக்ரீத்துக்கு முன்னாடி நாள் ஒரு உச்சநீதிமன்றத்தில், சென்னை உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் ஒரு கட்டளையை தமிழக அரசுக்கு பிறப்பிச்சிருக்காங்க. என்னடான்னு சொன்னால், பசுக்களை கொல்லக்கூடாது, சின்ன கன்று குட்டிகளை பலியிடக்கூடாது, அதுக்கப்புறமா யாரெல்லாம் அதுக்கான லைசன்ஸை வச்சுருக்கிறாங்களோ அவங்க தான் வெட்டணும், அதுக்கப்புறமா பொது இடத்துல இந்த ஸ்கூலு, அதுக்கப்புறமா கோயில்களுக்கு முன்னாடி, சாலையில் அந்த மாதிரியெல்லாம் விலங்குகளை வெட்டக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து தான் அந்த நியூஸ் வந்துட்டுருக்கு. அப்போது அந்த ஒரு கோயம்புத்தூரில் ஒரு ஏரியாவில் ஒரு 5-6 மாடுகளை வெட்டுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு இந்து அமைப்புகள் கோஷம் போட்டுட்ருக்காங்க. பல போலீஸ்கள், 20 போலீஸ்க்கு மேலே அங்கே நின்றுட்டுருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு சீனை நம்ம பார்த்ததே கிடையாது. இப்போ அதே மாதிரியான விஷயம் சரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இது நடக்குதா, ஒரு இடத்துல பார்க்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு 4 இடத்துல நடந்திருக்கு. அப்போ முக்கியமாக இன்னொரு இடம் சென்னையில் மறைமலர் நகர் அப்படின்னு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவிலும் இதே மாதிரி தான் மாடுகளை வெட்டுறதுக்கு தடை பண்ணுற மாதிரி அங்கே போயிட்டு ஒரு இந்து அமைப்புகள், அங்கே சில போலீஸுகள், ஒரு சலசலப்பு. இந்த அட்மாஸ்பியர் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு புதுசு. உங்களுக்கு நல்லா தெரியும், நார்த்தில் இதை வச்சு தான் அரசியல் பண்ணிட்டுருக்காங்க. மாடை வெட்டக்கூடாது அப்படின்னு. இப்போது மாட்டை எங்கேயாவது ஒரு 5-6 மாடை சின்னதாக அந்த குட்டியான இந்த மாதிரி வண்டியிலையோ இல்லை கொஞ்சம் பெரிய வண்டியிலையோ எடுத்துகிட்டு போவாங்க. இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போது இந்த மாடுகளை எதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க, இது விலைக்கு வாங்கி இதை வளர்க்குறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்களா, இல்லை வேறு என்ன பர்பஸ்க்காக எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை, எதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற எந்த தகவலையும் தெரிஞ்சிக்காம ஒரு ரவுடி கும்பல் மாதிரி இந்து அமைப்புகள் எல்லா ஒரு 5-6 அமைப்புகள் ஒன்றா சேர்ந்து அந்த மாட்டை எடுத்துகிட்டு போகிறவங்கள சாவடி அடிப்பாங்க. அவங்கள கொலை பண்ணுற அளவுக்கு அவங்கள சித்திரவதை பண்ணுவாங்க. அப்போ அந்த மாடை எடுத்துகிட்டு போகிறவங்கள ஒரு வன்முறை தாக்குதல், கொலைவெறி தாக்குதல் நடத்தி அவங்களுக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயம் பல வருஷமாக நம்ம அதை நியூஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போது ஒரு 4 தலித் இளைஞர்கள் செத்துப்போன மாட்டு அந்த தோலை உரிக்கிறதுக்காக அந்த வேலை செய்கிறவங்க அவங்க. அப்போ அந்த வேலை செய்கிறவங்கள அதை செஞ்சாங்கன்னு, அதாவது இதை மாட்டை கொல்றாங்கன்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் கட்டி வச்சு இரும்பு கம்மியால் அடித்தாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், பல விஷயங்கள் நார்த்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் என்னடான்னு சொன்னால், இந்த பசுக்களை இவங்கெல்லாம் தெய்வமாக வணங்குறாங்க. அதனால் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள இவங்க நம்மளுடைய தெய்வத்தை இவங்க இழிவுபடுத்தி இவங்க உணவாக எடுத்துக்கிறாங்க. அந்த அரசியலை என்ன பண்ணுறாங்க, அங்கே ஸ்ட்ராங்காக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அதில் இஸ்லாமியர்கள், தலித்துகள், ரொம்ப சிறுபான்மையாக இருக்கிறவங்க எல்லாருமே அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது அதே மாதிரியான ஒரு விஷயம் இது ஒரு முன்னோட்டமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அப்போது என்னடா பிரச்சனைனா, கே. சூரிய பிரசாந்த் அப்படின்னு ஒரு நபர் ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுக்குறாரு. அதை உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன், வி. லக்ஷ்மி நாராயண் அப்படின்ற 2 நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழக அரசுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எல்லாமே சட்டத்தில் இருக்குது, ஏற்கனவே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் எந்த ஒரு சட்டமோ ஒரு, இப்போ நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க, இப்போது தீபாவளி ஒரு பண்டிகை வருது, அதுக்கப்புறமா விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வருது. இப்போ ரூல்ஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். அதில் 100% ஃபாலோ பண்ணுறாங்களா? ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அப்போது இத்தனை மணியோட அந்த இது ஊர்வலத்தை நிறுத்துறது கிடையாது. அப்போது இதை அரசாங்கங்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கைட்லைன்ஸோட பாதுகாப்போட அதை இது பண்ணுவாங்க. 100% ரூல்ஸ் பிறகு நடக்காது. இதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாடு வெட்டுற இடத்துல போயிட்டு போலீஸ்காரர்கள் அந்த மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கரெக்டான மாடு தானா, அந்த மாடு வெட்டப்பட வேண்டிய அந்த தகுதி உள்ள மாடு அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பண்டிகை வருது, காலகாலமாக அவங்க கொண்டாடுறாங்க. அப்போ அந்த பக்ரீத் அப்படின்னாவே அது பலியிடுறதல் பண்டிகை தான் அது. அப்போ தொடர்ந்து போன டிஎம்கே ஆட்சியில் நடந்திருக்கு இந்த மாதிரியான ஒரு சலசலப்பு, ஒரு அச்சுறுத்துற அளவுக்கு இந்த மாதிரியான நியூஸ் நான் பார்க்கவே இல்லை. அப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது லேசாக இங்கே சாதி பிரச்சனைகள் நிறைய இருக்குது, சாதி கலவரங்கள் இங்கே நடக்குது, சாதி ரீதியான வன்முறைகள் நடக்குது. அப்போது சாதி ரீதியில் வன்முறை நடந்தால் இது இந்த பிஜேபிக்கு அனுகூலமாக கிடையாது. ஏன்னா மத ரீதியாக நடந்தால் தான் அது இந்த பிஜேபிக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும். அப்போது இந்த மத ரீதியான விஷயத்தை இங்கே விதை போட்டு இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் வருது. அப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் இது நடந்ததே கிடையாது. இப்போ யாருமே நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு கண்ணுக்குட்டியை கறிக்காக வெட்டுவாங்களா, பால் தர்ற கண்ணுக்குட்டியை?
இப்போ எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, இதில் பல கேள்விகள் வருது. இப்போது பீஃப் எக்ஸ்போர்ட்னு சொல்கிறாங்க. பீஃப் எக்ஸ்போர்ட்டில் இந்தியா நம்பர் 1. இப்போது பீஃப்னா என்ன? மாடு தானே அது. அது ஒன்றும் எருமை மாடு மட்டும்தான் வெட்டுறாங்களா? இப்போது எருதுன்ற இந்த ஆம்பளை மாடு மட்டும்தான் வெட்டுறாங்களா? அப்போ எந்த மாதிரியான வெட்டுறாங்க, எந்த மாட்டை வந்து வெட்டுறாங்க, ஏதாவது ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கா, ஒரு வெளிப்படை தன்மை இருக்கா? ஆனால் இந்தியா வந்து பல டன் கணக்கில் வந்து ஷிப்பில் வந்து போயிட்டு இருக்கு. அப்போது என்ன மாதிரியான நீங்கள் மாட்டை வந்து நீங்கள் தெய்வமாக வணங்குறீங்க, ரைட், நீங்கள் வணங்குங்க. ஆனால் எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறீங்க? குரூப்போட நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. எந்த ஒரு தார்மீக உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? அதாவது ஒரு பக்கம் நீங்கள் வந்து பால் கொடுக்குற மாடு வந்து எங்களுக்கு தெய்வம்னு சொல்லுவீங்க, இங்கே அதை வந்து வெட்டி சாப்பிட்றவங்கள இந்தந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் அதை வெட்டணும், இந்தந்த விஷயத்தில் தான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற இந்த விஷயங்கள் எப்படி நடக்குது? எந்த மாதிரியான மாடுகளை நீங்கள் வெட்டி அனுப்புறீங்க? அப்போ ஒரு வியாபாரம்னு வரும்போது நீங்கள் அந்த பொதுமக்களுக்கு வந்து தெரிவிங்க, டிரான்ஸ்பரன்சி இருக்கட்டும். அப்போது ஒரு பக்கம் வந்து நீங்கள் மாடுகளை வந்து தெய்வம், மாடுகளுக்கு பூஜை பண்ணுறது, இந்த மாதிரியான வேலை பண்ணிட்டு இருப்பீங்க. அதே இன்னொரு சைடு வந்து மாடுகளை வெட்டி டன்னு கணக்கில் நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுவீங்க. அப்போ வெளிநாட்டுக்காரன் சாப்பிட்டா அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் உள்நாட்டுக்காரன், உழைக்கிற மக்கள், இந்த நாட்டுக்காக கஷ்டப்படுற ரொம்ப மார்ஜினைஸ்டு பீப்புள், ரொம்ப வறுமைக்கு கீழே இருக்கிற மக்கள் வந்து சாப்பிட்றது உங்களுக்கு வந்து பிடிக்கல. அப்போ உடனே அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. அப்போது உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து எதனால் அப்படின்றத மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும். மக்கள் வந்து, அதாவது சவுத் இந்தியா மக்களுக்கு வந்து புரியும். முக்கியமாக வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற மக்கள் வந்து நீங்கள் என்ன மாதிரியான அரசியல் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு மக்களுக்கு வந்து புரியும். ஆனால் இந்த வடமாநில மக்கள் தான் வந்து அதை புரிஞ்சிக்காம இன்னும் வந்து அடிச்சுங்க சாவுறாங்க அங்கே. இது வந்து அப்பட்டமான ஒரு மத அரசியல் தான் இது. கட்டாயம் இது வந்து மக்கள் வந்து இவங்களை வந்து புரிஞ்சிக்கணும். இந்த நீதிபதிகள் வந்து எப்படிப்பட்ட தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க, எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான இந்த நேரத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்தை பேசக்கணும், உள்நோக்கம் என்ன அப்படின்றத மக்கள் புரிஞ்சிக்கணும். இப்போது தமிழக முதலமைச்சராக விஜய் வந்து பொறுப்பேற்றிருக்கிறார். அப்போது சிறுபான்மையர்களுக்கு இவர் வந்து பாதுகாவலனா இருப்பார், அவங்களுக்கு ஒன்றுன்னா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு. ஏற்கனவே பெண்கள் பாதுகாப்பில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, சட்டம் ஒழுங்கில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ சிறுபான்மையினருடைய பாதுகாப்புலையும் இப்படி ஒரு ஃபெயிலியர். இதுக்கான ஒரு டிவிகேலிருந்து ஏதாவது ஒரு அறிக்கை வந்திருக்கா? மக்கள் தான் நீங்கள் பார்க்கணும். முதலாவது பக்ரீத் பண்டிகைன்னு சொன்னால் அது வந்து அவங்களே ஒரு முஸ்லீம் சொன்னால் அவங்களுக்கு மட்டுமான ஒரு பண்டிகை கிடையாது. அதனுடைய பண்டிகையின் நோக்கமே அதை ஒரு பலியிட்டு, ஒரு விலங்கை வந்து பலியிட்டு 3 பங்காக பிரிப்பாங்க. 3 பங்காக பிரித்து ஒரு பங்கு வந்து யார் பலியிட்டாங்களோ அவங்க எடுத்துப்பாங்க. அடுத்து வந்து மற்ற உறவினர்களுக்கு அவங்க சொந்தக்காரர் கொடுப்பாங்க. இது வரைக்கும் வந்து முஸ்லீம்ஸ், அதாவது தான் பலியிட்ட நபர் வந்து முஸ்லீம்ஸாக இருந்தால் அந்த ஒரு ஷேர் அவங்க எடுத்துப்பாங்க. இன்னொன்று வந்து உறவினர்கள்னால் அவங்களும் முஸ்லீம் தான் வருவாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு யாரெல்லாம் நட்பாக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. அது என்ன கறியாக இருக்கட்டும், அது அவங்களுடைய விருப்பம். அப்போது மாட்டுக்கறி கொடுக்கலாம், ஆட்டுக்கறி கொடுக்கலாம், ஒட்டகங்கறி கொடுக்கலாம், எதோ ஒன்றா கொடுக்கலாம். அடுத்து வந்து இல்லாதவர்களுக்கு ஒரு ஷேர். இதுதான் வந்து குரானில் எழுதப்பட்ட ஒரு விஷயம், அவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். அப்போது இந்த மாதிரியான ஒரு மத நல்லிணக்கத்தோடு, ஒரு நல்ல விஷயத்தோடு செயல்படுற இந்த விஷயத்தை, இந்த பண்டிகையை அச்சுறுத்துற மாதிரி இந்த நிகழ்வு வந்து இந்த டிவிக்கு ஆட்சியில் நான் முதல் முறையாக ஒரு மாடுகளை வந்து வெட்டும்போது இந்த மாதிரியான பக்ரீத் டைமில் இவ்வளவு சலசலப்பான ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே கிடையாது. அப்போ இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருந்தா எனக்கு வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள், அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போது என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டில்? எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது போன டிஎம்கே ஆட்சியில் ஒரு உணவு திருவிழா அப்படின்னு ஒன்று நடத்தினாங்க. அப்போது எல்லா விதமான சைவம் அசைவம் அப்படின்றது பெரிய ஒரு இது மாதிரி வச்சு ஸ்டால்ஸ் எல்லாம் வச்சு அங்கே வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருந்துச்சு. இந்த நான்வெஜ்ஜில் வந்து மாட்டுக்கறி வந்து அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது. அப்போது வந்து பல முற்போக்காளர்கள், பல பேர் வந்து பெரியாரிஸ்டும் சரி, அம்பேத்கரிஸ்டும் சரி, கம்யூனிஸ்ட் தோழர்களும் சரி, நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது எப்படி மாட்டுக்கறி வந்து அங்கே பிரியாணி வைக்கக்கூடாது, அப்போ மாட்டுக்கறி ஸ்டாலும் வைக்கணும் இல்லையா, அப்போ இதுலேயும் ஒரு தீண்டாமல் இருக்குன்னு அப்படின்னு பல பேர் பேசினாங்க. அப்போ அது ஒரு ஸ்டாலு. அப்போ வந்து பெரும்பாலான மக்கள் இங்கே வந்து சொசைட்டியில் நிறைய பேர் சாப்பிட்டாலும் இதை சாப்பிட்டா ஒரு இழிவு, வெளிப்படையாக சொன்னால் அது ஒரு இழிவு அப்படின்ற உளவியல் சிக்கலோடு இருக்கிற இந்த டைமில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு நிறைய பேர் பேசுனதுனால அப்போ அங்கே ஒரு பீப் ஸ்டால் போட்டாங்க. அந்த பீப் ஸ்டாலில் வச்சிருக்கிற நபர் வந்து நிறைய சேல் ஆச்சு. அப்போ ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் தயங்கினாங்க மக்கள் வாங்குறதுக்கு. அதுக்கப்புறமா நிறைய சேல் ஆனோன்னா அவர் வந்து ஓப்பனாகவே நிறைய விஷயம் சொல்லியிருந்தார். நிறைய நாங்கள் சமைச்சிக்கிட்டே இருக்கிறோம், பிரியாணி போட்டுக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு, நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போது அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு சாதாரண ஒரு ஸ்டாலில். இப்போ வந்து மாடை வெட்டுறதுக்கு தடைன்ற மாதிரி அங்கே ஒரு சலசலப்பும் ஒரு அச்சுறுத்துற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறது வந்து இது மிகவும் ஒரு ஆபத்தானது. இது வந்து இதை கண்டுக்காமல் இருக்கிறது வந்து இந்த டிவிகே கட்சி எதனுடைய அடிப்படையில் இதை கண்டுக்காமல் இருக்குது? இது ஏன் சைலண்டாக? டிவிகேனுடைய நிலைப்பாடு என்ன இந்த விஷயத்தில்?
அதை கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா இல்லையா? அதாவது நீங்கள் ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும், இந்தியாவில் உணவு அரசியல் என்பது மிக 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 மோசமான ஒன்று. இங்கே வந்து உணவு எல்லா இடத்துலையும், உலகத்தில் எந்த இடத்துலையுமே உணவு அரசியல் என்பது பெருசாக இருக்காது. ஆனால் இந்தியாவில் உணவு அரசியல் வந்து ரொம்ப வந்து பெரிய விஷயமா இங்கே பார்க்கப்படுது. ஏன்னா சாப்பிட்றத வச்சு தான் நீங்கள் நிறைய பேர் வந்து இவன் இந்த சாதிக்காரன், இவன் இந்த சாதிக்காரன் அப்படின்றத பிரிக்கிறாங்க. இப்போ அரசியலில் நிறைய அரசியல் இருக்குது. அதாவது ரொம்ப மோசமான அரசியல் சொல்கிறேன். மத அரசியல், சாதி அரசியல், வர்க்க அரசியல். அதே மாதிரி தான் இது வந்து உணவு அரசியல். இப்போது ஒரு உணவு ஒருத்தன் சாப்பிட்றான்னா அந்த சாப்பிட்றத வச்சே இவனுடைய கேரக்டர் இந்த மாதிரி தான் இருக்கும், இவனுடைய உடம்புல வர வாசனை இந்த மாதிரி. ஒரு சிலர் சொல்கிறாங்க பீஃப் சாப்பிட்டா வந்து உடம்பு ஸ்மெல் வரும் அப்படின்னு. அப்போது இந்த விஷயத்தில் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு அறிவியல் சார்ந்த உண்மையா அப்படின்னு யோசிக்கணும். அப்போது அறிவியலுக்கு புறம்பா இந்த மாதிரியான விஷயம் இந்த உணவு அரசியலில் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இந்த விஷயத்த ரொம்ப இன்டர்னலாக நம்ம தேடும்போது உணவு அரசியல் வந்து மிக மோசமானது. அப்படியான இங்கே சாதி அரசியல் இருக்குது, தமிழ்நாட்டில் மத அரசியல் இருக்குது, இப்போ உணவு அரசியலும் கொண்டு வர்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்து ரொம்ப வெளிப்படையாக எனக்கு இந்த உணவு தான் பிடிக்கும், எனக்கு வந்து பீஃப் தான் பிடிக்கும், எனக்கு மாட்டுக்கறி தான் பிடிக்கும் அப்படின்னு நான் வெளிப்படையாக எப்போ நான் வந்து பேச ஆரம்பித்தேன்னு சொன்னால், வெளிப்படையாக நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என் ஃபேமிலியில் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து எதை வந்து நான் விரும்பி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப முன் உதாரணமாக இருந்த ஒரு இயக்குனர் ரஞ்சித் தான். அப்போது இயக்குனர் தோழர் ரஞ்சித் அவர்கள் வந்து முதல்ல அட்டகத்தி அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு சீன் வரும். அப்போது அந்த ஹீரோயினாக இருக்கிறவங்க வந்து ஒரு எதிர் வீட்டில், அதாவது நம்ம வில்லேஜ்லலாம் வந்து வீட்டில் குழம்பு இல்லைன்னா இன்னொரு வீட்டில் போய் அந்த குழம்பு கிண்ணன்னு ஒன்று வச்சுருக்கும், பெருசாக இருக்கும் அது. அப்போ அந்த குழம்பு கிண்ணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இரவல் வந்து வாங்கிட்டு வருவாங்க குழம்பு போயிட்டு. அந்த மாதிரி போயிட்டு இப்போ என் வீட்டில் குழம்பு வைக்கல, கொஞ்சம் குழம்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தியோ அத்தையோ அண்ணியோ யாராவது எதிர் வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்கிட்ட அந்த மாதிரி போய் கேட்குறது வந்து பழக்கம் வில்லேஜ்லலாம். அப்போது அந்த சீனை வந்து சூப்பராக வச்சுருப்பார். அப்போது வீட்டில் போயிட்டு கேட்குறப்போ என்ன குழம்பு உங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி வந்து ஒரு மாட்டுக்கறி அரசியலை வந்து அந்த அட்டகத்தி மூவியில் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். அப்போது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு அந்த மூவி. அப்போது அந்த மூவி இவ்வளவு அப்போ நிறைய அரசியல். அதுக்கப்புறமா வந்து இரண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டு அப்படின்ற ஒரு மூவியில் அழகாக ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு மாட்டை வந்து அவர் வளர்ப்பார், ஆனால் அவர் மாட்டுக்கறியை வந்து விரும்பி சாப்பிட்றவர். ஆனாலும் வந்து அந்த மாட்டை வந்து எவ்வளோ பாசமாக, நீங்கள் அந்த மூவியை பாருங்கள், இரண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டு, கெத்து தினேஷ் நடிச்சிருப்பார். அதுலேயும் வந்து அழகாக சொல்லியிருப்பார். அதாவது நம்ம மாடு வளர்க்குறவன் அதே மாடு வந்து வெட்டப்படும் போது அவன் சாப்பிட மாட்டான், அதை வந்து ஃபீல் பண்ணுவான். அப்போது அதே நிலைமை தான் கிராமத்தில் வசிக்கிற பல தலித் இளைஞர்கள் வந்து அனுபவிச்சிருப்பாங்க. அப்போ வந்து அவன் வந்து ஒரு வெறியோட இந்த மாட்டை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு வெறி கிடையாது, அவனுக்கும் அந்த பாசம் இருக்குது, அந்த அட்டாச் இருக்குது. ஆனால் இந்த நீதிபதி சுவாமிநாதன், அதுக்கப்புறமா வந்து வி லட்சுமி நாராயண், எந்த மாட்டுக்கும் இவங்களுக்கு எந்த கனெக்டுமே கிடையாது. அப்போது அவங்களுக்கு வந்து என்னடான்னா பால் குடிக்கிறது, தயிர் சாப்பிட்றது, நெய் சாப்பிட்றது, இந்த மாதிரியான இன்னொருத்தர் வந்து அதை பதப்படுத்தி அதை வந்து எடுத்து நோகாத இவ வந்து குடிக்கிறவங்களுக்கு வந்து மாட்டு மேலே அவ்வளோ அக்கறை இருக்குமா? ஆனால் மாட்டோடவே இருந்து மாட்டோடவே உழைச்சி மாட்டோடவே எல்லாமே வேலை செய்கிற அந்த உழைப்பாளர்களுக்கு வந்து மாட்டு மேலே அக்கறை இருக்காதான்? இது என்ன மாதிரியான ஒரு, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ரஞ்சித் அவர்கள் வந்து இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்து இதுக்கு ஒரு கட்டாயம் வந்து ஒரு எதிர்வினை கட்டாயம் இது வந்து பேசி ஆகணும், ஒரு அறிக்கையாவது கொடுக்கணும். ஏன் இது வந்து சைலண்டாக இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியும். இது வரைக்கும் வந்து ரஞ்சித் அவர்களிடம் வந்து மாட்டுக்கறி அரசியலை பேசின ரஞ்சித் அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் வாயை திறந்து ஒரு ட்விட்டாவது போடணும். அப்போ தான் இவங்க இந்த சலசலப்பு வந்து கொஞ்சம் அடங்கும். இல்லைன்னா இந்த இந்து அமைப்புகள் வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்க தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து இப்போது வில்லேஜ்லலாம் நீங்கள் போங்க, அவங்களெல்லாம் எங்கே லைசன்ஸ் வச்சுருப்பாங்க? ஏதோ ஒரு மூலையில் வந்து மாடை கட் பண்ணி அவங்க ஷேர் பண்ணிவிட்டு அதை சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட லைசன்ஸ் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அப்போது இது வந்து ஒரு ஆரம்பம், ஒரு அச்சுறுத்தலை உண்டாக்குறதுக்கு மத அரசியலை கொண்டு வரதுக்கான முயற்சி தான் இது. இதை வந்து டிவிக்கு அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது வந்து கருத்தில் கொண்டு இதை உடனடியாக இந்த இந்து அந்த பிரிவினை உண்டாக்குற இந்த சக்திகளை வந்து ஆரம்பத்திலே களை எடுக்கணும். இதுதான் நான் கேட்டுக்கிறேன். வீடியோவை முடிச்சிடலாம். அதாவது இந்தியாவில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒரு பக்கம் வந்து மாடு வந்து தெய்வம்னு சொல்லுவாங்க, அடுத்து வியாபாரத்துக்காக அதை டன் கணக்கில் கண்டெய்னரில் போட்டு கப்பலில் வெளிநாட்டுக்காரன் தின்றதுக்கு வந்து அமுச்சு விடுவாங்க. உங்களுக்கு ஜிஆர் சுவாமிநாதன், நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் யாருன்றது தெரியும். திருப்பரங்குன்றத்தில் ஒரு அந்த தீபத்தூணை வச்சு என்ன மாதிரியான ஒரு அரசியல் பண்ணாங்கன்னு அப்படின்னு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த இடத்துல ஒரு ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதிகளுக்கு வந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வைக்கிறேன். அதாவது அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் நானே நேரடியாக பார்த்துருக்கேன், அங்கே வந்து இங்கே தான் வந்து அந்த தீபத்தை ஏற்றினாங்க அப்படின்னு சொல்லி.
அப்போ அதே மாதிரி இங்கே மாடு வெட்டுற இடத்துல ஜிஆர் சுவாமிநாதன் வரணும். அது என்ன மாதிரியான மாடு, அந்த மாடு வெட்டத்துக்கு தகுதியான மாடு வெட்டணும். அதாவது வயசானதுக்கு அப்புறமா தான் வெட்டணும்னு ஒரு ரூல் இருக்கு. சின்ன கன்றுக்குட்டிகளை வெட்டக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. பால் கொடுக்குற மாடை வந்து வெட்டக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அப்போ நேரடியாக திருப்பரங்குன்றத்துக்கு போய் ஆய்வு செய்து இங்கே தான் வந்து தீபத்தை வந்து ஏற்று நானே போய் ஆய்வு பண்ண அப்படின்னு சொன்ன அந்த ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதிகள் வந்து மாடு வெட்டுற இடத்துல வரணும். அவர் வந்து பார்க்கணும் கரெக்டாக தான் வெட்டுறாங்களா அப்படின்னு. அப்போ பொய்யான தகவல் கிடைக்கலாம் இல்லையா? அப்போ நீங்களே அந்த விஷயத்துல போய் தலையிட்டு அப்போ நீங்க போய் பார்த்த மாதிரி இந்த விஷயத்திலும் வரணும். அப்போ நீதிபதிகள் வந்து கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் மெயின்டைன் பண்றாங்களா அப்படின்னு நீங்க வந்து ஒரு முறை பாருங்க. அப்போ உங்களால முடியுமா? பார்க்கவே முடியாது, கிட்டவே வர முடியாது. அப்போ எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, இது உழைக்கிற மக்களினுடைய பிரச்சனை. இதை ரூல்ஸ் மீறப்படலையா அப்படின்றது வந்து மக்கள் பார்த்துப்பாங்க, அதை அரசாங்கம் பார்த்துக்கும். அப்போ நீங்க இந்த விஷயத்துல பல குற்ற சம்பவங்கள், பல கொலைகள், பல சட்டத்துக்கு விரோதமான பல செயல்கள் வந்து இந்த டிவிக்கு ஆட்சி வந்த 20 நாள்ல நடந்துட்டு இருக்கு. அப்போ எதுக்குமே நீங்க வாய் திறக்காது. நீங்க இன்னைக்கு பக்ரீத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரியான விஷயத்த 2 பேரும் உட்கார்ந்துக்கிட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன, உத்தரவு பிறப்ப வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்துச்சு? அப்போ மத கலவரம் பண்ணோம், டெஸ்ட் பண்ணோம். அப்போ விஜய் அவர்களுடைய அரசு வந்து இதை எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு அப்போ டெஸ்ட் பண்றது, அப்போ மத அரசியல உள்ள கொண்டு வருது. அப்போ இந்த டிவிக்கு ஆட்சி முடிஞ்ச உடனே பிஜேபியை டிஎம்கே எதிராக நிறுத்த வேண்டியது. அப்போ உங்களுடைய அஜெண்டா இதுதான். அப்போ சாதி அரசியல் இங்க ஏற்கனவே இருக்கு. அப்போ சாதி அரசியலையும் தாண்டி மத அரசியலையும் கொண்டு வந்தாதான் இந்த பிஜேபி வரும் அப்படின்றதுனால இது வந்து ஒரு முன்னோட்டமா நீங்க என்ன பண்றீங்கன்னா ட்ரைலர் விடுறீங்க. அப்போ மக்கள் வந்து விழித்து கொள்ளணும். இந்த மதத்தை வைத்து இந்த அரசியல் பண்ற இந்த பிஜேபியும் சரி, இந்த சங்க பரிவாரங்களும் சரி, இந்த இந்து மக்கள் கட்சியினுடைய அஜெண்டாக்களும் சரி புரிந்து கொள்ளணும். முக்கியமா இன்றைக்கு ஆளுகிற ஜோசப் விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கின்னு இதை வந்து கண்ட்ரோலை வச்சிருந்தா முடியும். இல்லைன்னா இங்க பிஜேபின்ற ஒரு கட்சி பெருசா மாறிச்சுன்னா இந்த நிலைமை தான் தொடரும். அவர்களுக்கு யாரை பற்றியும் கவலை கிடையாது, அவங்க ஆட்சி வந்தா போதும், அதுதான். அப்போ நான் இப்படி தான் பார்க்குறேன் இந்த விஷயத்துல. ஏன்னா இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது, நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது டிஎம்கே ஆட்சியிலோ ஏடிஎம்கே ஆட்சியிலோ ஏதாவது ஒன்று மாடு வெட்டுறப்போ மாடை வந்து ஒரு விஷயத்துக்காக, ஒரு ஃபெஸ்டிவல் பக்ரீத்துக்காக இந்த மாதிரி வந்து ரெடியாக வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் வந்து இந்த மாதிரியான ஒரு தடைகள் வந்ததா, ஒரு சலசலப்பு வந்தால் எனக்கு ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ணுங்க, நான் ஒத்துக்கிறேன். அப்போ இதுக்கு முன்னாடியே செல்வி ஜெயலலிதா, நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறேன், அப்போது பலியிடுறதை தடை பண்ணிட்டாங்க, எதுவுமே பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்களுடைய ஆட்சியை அந்த சட்டத்தை அவங்க வந்து திரும்ப பெற்றாங்க. அவங்க போட்டுறது தப்புன்றதை உணர்ந்துட்டாங்க. அப்போது பல சங்கிகளுடைய பேச்சை கேட்டுக்கின்னு சங்கர மடத்தினுடைய ஐடியாவெல்லாம் கேட்டுக்கின்னு பண்ணாங்க அவங்க. அப்போது பலியிடுறத தடை போட்டு வச்சுருந்தாங்க. அது உடனே அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஒரு விஷயத்தை சட்டத்தை கொண்டு வர்றாங்கன்னா அது எல்லாத்தையும் யோசித்து பார்க்கணும். ஆனால் சட்டத்தை கொண்டு வந்து திருப்பி வித்ட்ரா பண்ணாங்க அவங்க. அப்படியேப்பட்ட ஜெயலலிதாவே வித்ட்ரா பண்ண வச்ச ஒரு தமிழ்நாடு தான் இது. அப்போது இந்த நீதிபதிகள் வந்து இன்னைக்கு அவங்களாம் வந்து முந்திக்குன்னு வந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணுறாங்கன்னா இது நல்லா கவனிக்கணும். ஜிஆர் சுவாமிநாதன் அப்படின்றவர் யாருன்றதை நீங்கள் யூடியூப்பில் தேடி பாருங்கள். அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ்டாக எல்லாருக்குமான ஒரு நீதிபதியாக இருந்திருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இப்போது தொடர்ந்து வந்து இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது டிவிக்கு அரசு வந்து இந்த விஷயத்தில் கவனம் படணும். அவர் மௌனமாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, அதை தான் நான் சொல்ல வர்றேன். பொதுமக்கள் நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.